ஹாய் மக்களே, வணக்கம். ஃபைனலி வேளாங்கண்ணி மாதா தரிசனத்துக்காக நம்ம ரெடி ஆகிட்டோம். ஸோ இதுதான் நம்ம வண்டி, இதால் தான் கிளம்ப போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வண்டியை ரெடி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு வாஷ் நம்ம வீட்டிலே பண்ணிட்டு தான். வண்டி ஓரளவுக்கு வாஷ் பண்ணியாச்சு. ஸோ ஓகே தான், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ சேனலில் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்ருக்கோம். ஸோ நம்ம பள்ளிகொண்டாவிலேருந்து கிளம்பிட்டோம். அது இப்போ வெள்ளூர் பக்கத்தில், வெள்ளூர்லேருந்து ஒரு 23 கிலோமீட்டர். ஸோ நம்ம வெள்ளூர் போய் தான் போகணும் ஆக்சுவலி. ஸோ பள்ளிகொண்டாவிலேருந்து கிளம்பியாச்சு. ஹைவே, நம்ம வீடு வந்து ஹைவே பக்கத்துலேயே தான் இருக்குது, ஹைவே ஒட்டி தான் இருக்குது. ஸோ ஸோ ஃபஸ்ட்டு டோல் நம்ம பள்ளிகொண்டா டோல். ஸோ ஆக்சுவலி இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ நான் பேசி போடுறது. ஏதாச்சும் தப்பாக அப்படி இப்படி இருந்துச்சுன்னா அஃபண்ட் ஆகிடாதீங்க. ஸோ நம்ம இப்போ வெள்ளூர் போகிறோம். ஆக்சுவலி நானும் ஒய்ஃபும் கிளம்புறோம். வெள்ளூரில் வந்து தம்பி ஒய்ஃப் கூட வராங்க. ஸோ நாங்கள் 4 பேர் தான் போகிறோம். ஸோ வெள்ளூர் போய்ட்டு அவங்கள பிக்கப் பண்ணிக்கிறோம். ஸோ வெள்ளூர் வந்துச்சு. இது வந்து பாகாயம் போயிட்டு ஸோ நம்ம ரூட் பிளான் வந்து சேத்பட்டு, செஞ்சி, திண்டிவனம், பாண்டி, வேளாங்கண்ணி. ஸோ ஆர்னி ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆர்னிலேருந்து சேத்பட்டுலேருந்து செஞ்சி, திண்டிவனம், பாண்டி. ஸோ அங்கேருந்து சிதம்பரம், வேளாங்கண்ணி. ஸோ நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி. செஞ்சி ரோடு. ஆக்சுவலி காலையில் நாங்கள் ஒரு 4 o'clock கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். பட் 5-6 ஆகிடுச்சு. ப்ராபப்ளி போகிற வழியெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம். ஸோ பாண்டிச்சேரி என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ பாண்டிச்சேரியிலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக சிதம்பரம் தான். ஸோ பாண்டிச்சேரியில் தான் நான் டீசல் போட்டேன்னே. வெள்ளூரில் கொஞ்சம் போட்டேன். பாண்டிச்சேரியிலேருந்து டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட 10 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. போகிற வழியில் நல்லா சில்லுன்னு இளநீர் குளிச்சுட்டு 4 பேரும் ஆளுக்கு 2 இளநீர். ஸோ தி பெஸ்ட் ட்ரிங்க். நல்லா பாண்டி வந்து இளநீர் குடிக்கிறீங்களேன்னு பார்க்குறீங்களா? இளநீர் தாங்க பெஸ்ட்டு. ஸோ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்போது கிளம்பிட்டு நம்ம ஆக்சுவலி ஸ்ட்ரைட்டாக இப்போது சிதம்பரம் போகிறோம். சிதம்பரத்தில் ஒரு சின்ன போட்டிங் ஒன்று போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். லைக் பிச்சாவரம். சிதம்பரத்தில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டிங் போக வேண்டியது தான். ஸோ இது வந்து சிதம்பரம் பக்கத்தில் பிச்சாவரம் போட்டிங். அது இங்கிலீஷில் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுன்னுவாங்க, சதுப்பு நிலக்காடு. இந்தியாவிலேயே 2-3 இடத்துல தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதில் நம்ம தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது. ஸோ இதை பற்றி வீடியோ நான் ஃபுல் வீடியோவே தனியாக போட்டிருக்கேன். சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகான இடம். கண்டிப்பாக எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். பிச்சாவரம் போட்டிங் ஹவுஸ் நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாலே வரும். ஸோ அங்கேருந்து கிளம்பியாச்சு. முடிச்சுட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு ஈவினிங் 7-7:30 ஆகிடுச்சு. எல்லாம் கேட்டாங்கன்னா காலையில் 6 மணிக்கு கிளம்பி நீங்கள் நைட்டு போய் சேருவீங்க போல் இருக்குது அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட அப்படி தான் ஆகிடுச்சு. வந்துட்டோம், ஒரு வழியாக வேளாங்கண்ணி ரீச் ஆகிட்டோம். ஸோ இதான் வேளாங்கண்ணியோட என்ட்ரன்ஸ், உங்களுக்கு தெரியும். வேளாங்கண்ணி. ஸோ வேளாங்கண்ணி ரீச் ஆகிட்டோம். இதுதான் வேளாங்கண்ணியோட என்ட்ரன்ஸ். ஆக்சுவலி இங்கே நாங்கள் ஆன்லைனில் ரூம் பார்த்தோம், பட் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ நேராக வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக நேராக வந்துட்டோம். லாஸ்ட்டாக ஒரு இடத்துல நல்ல ஒரு ரூம் கிடச்சிது ஆக்சுவலி. ஹோட்டல் எமரால்ட். பர் டேக்கு வந்து 2500 நமக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ 4 பேருக்கு அது ஓகே தான், நல்லா இருந்துச்சு. பட் என்னென்னா நான் ரூம் டூர் எடுக்கலை ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட் டைமில் எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல ஆக்சுவலி. ஸோ இப்போ தான் கற்றுக்கிறேன். ஸோ மக்கள் நீங்களாம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்.
பசிலிக்கா ஆஃப் வேளாங்கண்ணி உள்ளவே என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ ஜஸ்ட்டு எல்லாமே அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ உள்ளே வந்தோடனே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடணும். அதுக்காக உள்ளே வந்தோம். உள்ளே பார்க் பண்ணிட்டு ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு மாதாவுடைய அருள் ஆசீர்வாதம் வாங்கின்னு ரிட்டன் ஆக்சுவலி ரூம் வந்து இப்போ கிளம்பிடணும், ரூமுக்கு போயிடும். ஸோ நாளைக்கு தான் மற்றதெல்லாம் பார்ப்போம். காலையிலேருந்து ட்ரைவ் பண்ணது கொஞ்சம் டயர்டாக தான் ஆகிடுச்சு. பட் ஓகே, நல்லா கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் நான் பேசி வீடியோ போடுறேன். எதுவாக இருந்தாலும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஸோ கற்றுக்கிறது தானே. ஆக்சுவலி எப்போயும் மே மாதத்தில் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் வேளாங்கண்ணி. பட் இப்போது நைட் டைமில், ஸோ அதனால் கொஞ்சம் ரஷ் கம்மியாக தான் இருக்குது. எல்லாம் அவங்க போய் செட்டில் ஆகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி அந்த கடத்தெருவுன்னுவாங்களே வேளாங்கண்ணியில், ஸோ அந்த ஏரியா தான். கடத்தெருவில் காலியாக நான் பார்த்ததே கிடையாது ஆக்சுவலாக வேளாங்கண்ணியில். இப்போ தான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஃபைனலி வி ரீச்ட் வேளாங்கண்ணி. இதுதான் மாதா கோயில் தரிசனம். ரொம்ப சந்தோஷம். நன்றி மக்களே.